எங்க போயிட்டு வரீங்க? டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு. எதுக்கு இந்த சாக்கு மூட்டை? இந்த திரேசி அம்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா? ஏய், இன்னைக்கு வளையெல்லாம் எடுத்து ஏற்கனவே போட்டாச்சு. அண்ணா, இந்த திரேசி அம்மா வீட்டுக்கு போற வழி எங்கண்ணே? ஸ்ட்ரைட்டா அங்க வந்துரும். நேரா போயிட்டு நேரா போயா, அங்க போனா அவளே உன்னை உள்ள கூட்டுப்பா. அவன் வந்துடுறான் சாக்கு மூட்டை தூக்கிட்டு. முன்னாடிலாம் நைட்டு மட்டும் தான் இருந்தது, இப்போ பகல்லே ஆரம்பிச்சிட்டாங்க போல. நேரங்காலமே தெரியாத. உள்ள யாரும் இருக்கீங்களா? யாரு, என்ன வேணும்? எஸ்ஐ சார் கொடுத்து விட்டாரு. இல்ல, ஒண்ணும் புரியல. நான் ஸ்டேஷன்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். போறீங்களா? ஏன் உடனே போறீங்க? வந்து உட்காருங்க, காஃபி சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல சூடா ஏதாவது? எனக்கு இது வேண்டாம். அட, என்ன இப்படி ஓடுறீங்க? நான் உங்களை முழுங்கிட மாட்டேன். ஐயோ, எனக்கு இது வேண்டாம். வாங்கன்றல. எனக்கு இது வேண்டாங்க. ஏய் அப்பா, விடுங்க. ஏப்பா ஸ்ரீனிவாசா, உனக்கு சங்கீதம் தெரியுமோ? அது கொஞ்சம். இந்த கதைகள் ஏதாவது தெரியும்? ஐயோ இல்ல. அட என்னப்பா நீ பெரிய ஆர்டிஸ்ட், போப்பா. மன்மத லீலையை வென்றார். அட போப்பா. வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேன் பாராமுகம். ஒரு நல்ல நாட்டிய நாடகம் பார்த்து எவ்வளோ நாளாகுது தெரியுமா? இப்போ வெளியூர்லேருந்து இங்கே வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா. எல்லாம் குப்பை. யாரது? நான் தான் சார், திருடேன். ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு தன்னைத்தானே திருடன்னு அறிமுகப்படுத்துக்கிறானே, எப்பேற்பட்ட திருடனாக இருப்பாங்க? சொல்லியா, என்ன விஷயம்? தூங்கணும் சார். அதுக்கு என்ன இப்போ நான் தாலாட்டு பண்ணுமா? ஐயோ அது இல்லை சார், இங்கேயே படுத்துக்கன்னு எஸ்ஐ கூட சொன்னாரு. ஓஹோ, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாளாவது ஊரில் இருக்கிறவன் நிம்மதியாக தூங்குவான். ஸ்ரீனிவாசா, அந்த செல்லை கொஞ்சம் திறந்து விட, இவன் படுத்துக்கிட்டோம். போப்பா. நன்றி போ சார். போ 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 போ. என்ன முகத்துல ஒரு கோவம்? ஏன் பல்ல காட்டிட்டு தெரியணுமா? பள்ளியிலேயே வேண்டாம், பார்க்கும்போது சிரிக்கலாம்ல. முறைப்பு உங்களுக்கு செட் ஆகல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வழி விடுங்க. எனக்கு தெரியும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு. நகருங்க, நான் போகணும். இல்லைங்க, நான் அந்த பொம்பளை வீட்டுக்கு போனேன்னு தானே கோவம். எஸ்ஐ சார் அந்த சாக்கு முடி கொடுக்க சொன்னதான் நான் போனேன். அந்த பொம்பளை அப்படின்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அந்த எஸ்ஐ என்ன சொன்னாலும் செஞ்சிருவீங்களா? முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? நல்லா இருக்கே, நான் கான்ஸ்டபிள் தானே. ஓ அவ்வளவுதானே. அந்த ஆள் வீட்டு வேலைக்காரன் இல்லைல்ல? அது உண்மைதான். ஆனா நான் கிளம்புறேன். எனக்கு யார் மேலேயும் கோவம்லாம் இல்லை. இந்த கரிகாலம் எசையை வச்சுக்கிட்டு முடியல. கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்க விடுறானா? இந்த காட்டுக்குள்ளேயா நமக்கு டியூட்டி? சொல்ல முடியாதுண்ணே, கையில் வந்து திருடங்களே மாட்டிக்கிட்டேன். திருடங்களை பிடிக்கிறதுக்கு தான் கையில் லைட் வச்சுட்டு வந்துட்டு இருக்கியா? ஃபுல் நைட் அதுக்காகவா முழிச்சிட்டு இருக்க போற? அதுவும் ஏன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு. நான் போய் தூங்க போறேன்ப்பா, நீயும் போய் பாடு. அப்புறம் நம்ம டியூட்டி வெங்காயம். தூங்காம கொள்ளாம நீ வேலை பார்த்தா ஜனாதிபதி கையில இருந்து உனக்கு என்ன அவார்டா கிடைக்க போகுது? நீ வேணா போ, நான் போய் தூங்க போறேன்ப்பா. என் வீட்டில் எனக்காக காத்துட்டு இருப்பாங்கப்பா. குட் நைட். யாரா நில்றாங்க? நில்றான்றா, நில்றான்றா. கையில மாட்டா மாமன. நில்றா, நில்றா. பிடிங்க அவன, பிடிங்க பிடிங்க அவன. இப்படிதான் போறத பாத்தீங்களா? ஐயோ திருடுங்க, வாங்க திருட. பிடிங்க பிடிங்க. ஏய் உன்னதாண்டி, கதவை தர. யாரே? ஏய் கதவை தர முதல்ல. அவன் இதுள்ளதான் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன் சார். இது உள்ளதான் சார் இருப்பான், பார்க்கலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அதர்க்க புடி புடி ஒரு வழியா புடிச்சு ஆகணும். ஓடடா ஓட 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 புடி. அப்படி வாங்க சார். என்ன சார், என்னாச்சு? ஒரு திருட
ஒரு திருடன் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தைரியமா போங்க சார், உங்களுக்காக நாங்க இருக்கோம் சார். நான் வேணா உள்ள போய் பார்க்கட்டுமா? இழுத்து வெளியில போடுங்க சார், இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். போய் பார்த்தே ஆகணுமா? கொஞ்சம் போய் பாருங்க சார். போங்க சார். வெளியே போடா இங்க இருந்து. சார் சார் என்னாச்சு சார்? திருடன் ஓடிட்டான். இந்த வழியா புகுந்து அப்படியே பின்னாடி வழியா ஓடிட்டான். அந்த பக்கம் வழி இல்ல சார், இந்த பக்கம் தான் போயிருக்கோம். வாங்க போய் அவன் எங்க போனாலும் ஓடக்கூடாது. நீங்க இந்த வழியா போய் தேடுங்க. வாங்க திருடன், சீக்கிரம் வாங்க. திருடன். அவனை விடுங்க. வாங்க அண்ணா. ச்சே. எஸ், வளசரவாக்கம் ஸ்டேஷன் தான். நான் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றேன். இங்க மார்க்கெட்ல ஒரே பிரச்சனை சார். போலீஸ் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். என்ன பிரச்சனை? இந்த பைலவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் சார். அதுக்கு ஏன்டா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ற? ஹாஸ்பிட்டல்ல கூப்பிடு. அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல சார். கிட்ட போனா எல்லாரையும் அடிக்கிறான். ஐயோ சார், ஒரு கடையை அடிச்சு நொறுக்கிட்டான். சீக்கிரமா இந்த இடத்துக்கு போலீஸ் வந்தே ஆகணும் சார். வரோம், ரொம்ப கத்தாத. சீனிவாசன், மார்க்கெட்ல எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவனை போய் கூட்டு வா. விலங்கு எடுக்கணுமா சார்? அதெல்லாம் வேண்டாம், வாயிலே கூட்டு வா, வந்துடும். என்ன? கொஞ்சம் பின்னாடி வரீங்களா? எதுக்கு? கொஞ்சம் வாங்களேன், ஒரு விஷயம் சொல்லணும். என்ன செஞ்சிருக்கியா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டீங்கல்ல? நிச்சயமா? விஷயத்த சொல்லு. அது எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பீங்களா? அது ஏன்? உனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதா? இல்ல, இது சாதாரண லெட்டர் இல்ல. நாடக கவிதைலாம் எழுதுவீங்கல்ல, அப்போ அத பத்தி தெரியும். அதான் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சொல்லு. லவ் லெட்டர் வேணும். இல்ல, நீ யாருக்கு கொடுக்க போற? ஐயோ, நான் யாருக்கும் கொடுக்க போறது இல்ல. என்னோட ஃப்ரெண்டு பேரு ஐஸ்வர்யா. அவளுக்கு நம்ம ஊர் தமிழ் டீச்சரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் லெட்டர் எழுதி தரேன்னு சொல்லிட்டேன். நீங்க எழுதி கொடுப்பீங்களா? உனக்கு எழுதுறதுல பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. இது வரைக்கும் நானும் யாருக்கும் எழுதுனதில்ல, யாருக்கும் கொடுத்ததும் இல்லை. தமிழ் சார்னு வேற சொல்கிறேன், பயமாக இருக்கேன். எழுத்து மிஸ்டேக் எதுவும் வந்துடக்கூடாதுல்ல. என்னமோ நீ கேட்டதுக்காக நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். சீக்கிரமா எழுதி கொடுங்க. நான் முயற்சி பண்ணுறேன். சரி, போய் படுங்க, பணியில் உட்காராதீங்க. ஏய், என்னடி பண்ற? அட கொஞ்சம் சும்மா இருங்க. என்னாச்சு? லைட்டா போடுறியா? எனக்கு வேண்டாம். அப்படின்னா இந்த சொம்புல சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வா. சில்லுன்னு தண்ணிக்கு நான் எங்க போறது? அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வைக்கலான்னு. எது போல? ரிட்ஜ். ரிட்ஜ் இல்லடி முட்டாள், ஃப்ரிட்ஜ். ஏதோ வேணாலும் இருக்கட்டும். உங்க பொண்டாட்டி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல தானே வச்சிருக்காங்க. முழுசா காசு கொடுக்க வேண்டாமா? என்கிட்ட எங்கடி காசு இருக்கு? நீங்க போய் கேட்டா காசு கேட்பாங்களாக்கும். சும்மா போங்க, அவங்களே கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு. எங்க இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டா? போதும் போதும், குடிக்க வச்சு மட்டையாக்கிறாரு. இப்ப நம்ம ரெண்டு பேரும். உங்களுக்கு டிவி தானங்க வேணும்? ஆமாம்மா, என்னாச்சு? உடனே எடுத்துக்கலாங்க. இந்தாங்க தையல் மிஷினுக்கு 3rd இன்ஸ்டால்மெண்ட். பீரோவுக்கு 2 டியூ கட்டிட்டேன் பொருளைங்க. உங்க எல்லாரோட ஆர்டர் எடுக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தானங்க இருக்கேன். வேலை அதிகமா இருக்குங்க. நாம மதியத்துக்கு மேல பார்க்கலாங்க. ரெசிப்ட் கொடுத்து விடுறேங்க, கிளம்புங்க. வாங்க சார். என்னையா பிசினஸ் எப்படி போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வாங்க உள்ள வாங்க. வேண்டாம், எனக்கு வேலை இருக்கு. டீ ஏதாவதுங்க? வேணாம் வேணாம்,
எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணுமே. அதுக்கு என்னங்க சார், ஸ்டாக் வரட்டும். உள்ள ஒன்று இருக்குல்ல. ஐயோ அது கொடுக்க முடியாதுங்க, சாம்பிளுக்கு வச்சிருக்கோங்க. நீங்க காசு கொடுங்க, ஸ்டாக் வந்ததும் முதல் டெலிவரி உங்களுக்கு தானுங்க. ஓ, நான் காசு கொடுக்கணுமா? காசு இருந்தால் நான் எதுக்கு இங்கே வர போகிறேன்? நீ ஃப்ரிட்ஜை வீட்டில் கொடுத்துரு, காசு வந்தால் கொடுப்பேன். என்ன ராயப்பா? இங்க இருக்கிற யாரும் சார்கிட்ட கணக்கு பார்க்க மாட்டோம். உனக்கு ஏதாவது வேணும்னா பண்ணிக்க. ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க, இது என்னோட கம்பெனி இல்லைங்க, நான் இங்க ஒரு வேலைக்காரன் தான். ஓ அப்படியா, அது சரி. நான் கிளம்பட்டுமா? இந்தாங்க என்ன நல்லா தலையில போட்டு தேய்ச்சிக்கோங்க. ஜுரம் போனதுக்கு அப்புறம் இப்பதானே குளிக்கிறீங்க, நல்லா தலையில தேய்ங்க, இல்லைன்னா ஜுரம் திரும்ப வந்துடும். அப்புறம் அந்த லெட்டர் என்ன ஆச்சு? மறக்கல, எழுதிக்கிட்டே இருக்கேன். அட இப்படியா தேய்ப்பீங்க? கை எடுங்க. நான் தேய்ச்சிக்கிறேன். வேண்டாம், நானே தேய்க்கிறேன். என்ன தேய்க்கிறீங்களா? குளிச்சதுக்கு அப்புறம் அதை தேய்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஜலதோஷம், மூக்கடப்பு எல்லாம் போயிடுங்க. புரியலையே. லக்கி ஸ்டார். லக்கி ஸ்டாரா? ஆமாங்க, லக்கி ஸ்டார். பொருளை வாங்கிக்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் கொடுக்கலாங்க. இவருக்கு தெரியாதுங்களா? இந்த டிவிலாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பீங்களே. கரெக்ட்டுங்க. பாத்தீங்களா வீட்லயே இருக்கிறவங்க பொண்டாட்டி எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு. இல்ல நாங்க ஒரு கலர் டிவி செட் வாங்கிங்களேன் சார், கொண்டு வரட்டுங்களா? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் இங்க. அது பார்த்தாலே தெரியுதுங்க. நீங்க சொல்லுங்க, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை தாங்க தெரியும். உங்களை மாதிரி ஒரு அதிகாரி வீட்டுல கலர் டிவி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான மான பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்க, எங்களுக்கு. ஐயோ வாத்தியாரே, நான் தான் இந்த வீட்டு ஓனர் இல்லைன்னு சொல்றேன்ல. ஆமாங்க, அதனாலதான் உங்க மனைவி கிட்ட சொன்னங்க. என்னையா இங்க? வணக்கம் சார். நான் எல்லார் வீட்டுக்கும் நேரடியா போயிட்டு. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நல்லா இருக்க. என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே கேள்வி கேட்குறீங்க? ஐயோ, அப்ப இது உங்க வீடுங்களா? நான் காலையில் கிளம்புற வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ ஏதாவது மாறி இருக்கா? அப்படின்னா இவங்க யாருங்க? இது என் பொண்ணு, இவர் பிசி ஸ்ரீனிவாசன். இன்னும் யாரை பற்றியா தெரிஞ்சுக்கணுமா? இல்லைங்க, நான் ஒரு கலர் டிவி வாங்கிக்கங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேங்க. இங்கே பாரியா, இப்போதைக்கு அதுக்கான தேவை இந்த வீட்டில் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னைய வரலும் 10 பைசா லஞ்சம் வாங்காதவன் நான். இதை வேற வாங்கி வச்சுட்டு நான் லஞ்சம் வேற வாங்கணுமாக்கோ? அப்படி இல்லை இல்லைங்க சார். சரி, நான் கிளம்புட்டுங்களா? வரேங்க. நான் போக வேண்டியதானே? எம்மாடி, போய் டீயை போடுமா. ஸ்ரீனி, நான் உனக்கு வீடு பார்த்துட்டேன்ப்பா. கேசவ நாயர்கிட்ட இருந்து சாவியோட வந்துட்டேன்னா பார். அப்படின்னா இன்னைக்கே வீட்டை மாத்திரலாம், பக்கத்தில் தானே இருக்கு. இன்னைக்கே போகணுங்கிறியா? இன்னைக்கு போய் அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்னா நாளைக்கு வந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிடுவேன்ல. ஏதோ பார்த்து செய்ய. ம். கேசவன் சார் வீட்டுல தனியா தங்க போறீங்களா? ஆமா, என்ன? ஒன்னும் இல்ல, அங்க பேய் இருக்கு. பேயா? ஆண் பேயா பெண்ணா? பொம்பளையா, ரத்தம் குடிக்கிற காட்டேரி. அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அங்கதான் தங்கி இருக்கான். அப்படியா? பொம்பளை பெயின்றதுனால நல்லதா போச்சு. மல்லிப்பூ வாசனை வரும், நைட்டானா அழகா ஒரு பொண்ணு, நல்லாதான் இருக்கும். எல்லாம் ஒரு வசதிக்கு தானே. ஆமா, அந்த பேய்க்கு என்ன பேரு? அம்மா சந்திரிகா. இதோ வரேன்பா. அடடா, பொண்ணா இருந்தா பின்னாடி போயிடுவியா? பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியல. தனியா இருக்க ஆளுக்கு பொண்ணா இருந்தாலும் பேயா இருந்தாலும் ஃப்ரெண்டை தானே எடுத்துக்கணும். அப்படி ஒரு ஃப்ரெண்டு ஒன்றும் வேணாம், அங்க பேய் பூதெல்லாம் இல்ல. நான் சும்மா என்னமா பண்ற? இதோ வரேன்பா. சரி போ. சரி. எந்த டிவிக்கு நீங்க காசு கொடுத்துருக்கீங்க? ஒரு வாரத்துல ஸ்டாக் வந்துருங்க, வந்த உடனே கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துருங்க. சீனிவாசன் சாரா? என்ன சார் இந்த பக்கம்? இந்த 180 ரூபா இருக்கு. என்ன சார் வேணும்? ஒரு கட்டில் வேணும், அப்புறம் ஒரு 2 சேர், டேபிள் ஒன்று, மற்றதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம். கட்டில் தான் முக்கியம். என்னங்க சார், கல்யாணம் ஆயிடுச்சிங்களா உங்களுக்கு? ஹேய், அது கட்டில் மட்டும் பார்த்தாது இல்லை. அதுவும் கரெக்டு தான், ஸ்டாக் வந்தோடனே கொடுத்துறேன். பரவாயில்லப்பா, பொறுமையாக கூட. சார் ரெசிப்ட்? அதெல்லாம் பொறுமையாக வாங்கிக்கிறேன்ப்பா. சார் ஒரு நிமிஷங்க, அன்னைக்கு பரமேஸ்வரன் சார் வீட்டில் வச்சு தப்பாக பேசிட்டேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுவா? பரவாயில்லப்பா, வரட்டுமா? சரி. கோயில்ல இருந்தா வரீங்க? இல்ல நானும் அங்கதான் போறேன். பூஜை முடிஞ்சிருச்சா? இப்போ முடிஞ்சிடும். அப்புறம் லெட்டர் எங்க? எழுதி முடிச்சிட்டேன், தரவா? என்ன விளையாடுறீங்களா? இல்ல, சத்தியமா எழுதி முடிச்சிட்டேன். அப்ப கொடுங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வா, தரேன். சரி. ஓ, யாரு? சந்திரிகாவா? இல்ல, பேய். எங்க அது? என்னது? லெட்டர் எங்கன்னு கேட்டேன். அதுவா? கொடுங்க.